இன்னைக்கு நம்ம 1995ல ரிலீஸ் ஆன அவுட் பிரேக் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு குரங்கு இல்லீகலா ஒருத்தன் கடத்தி பிளாக் மார்க்கெட்ல விக்கிறான். அப்படி கடத்தப்பட்ட குரங்குல இருந்து ஒரு மோசமான வைரஸ் அந்த சிட்டில இருக்க எல்லார்கிட்டயும் பரவுது. மக்கள் எல்லாரும் எப்படி அந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சாங்கன்னு ரொம்பவே சஸ்பென்ஸோட ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் அது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள லோக்கல் ரவுடிகளுக்கும் ஆர்மிக்கு நடுவுல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்படி அவங்க காட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன குரங்கு ஒண்ணு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நடந்த சண்டையில அடிபட்டவங்கள அந்த கேம்ப்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைரஸும் பரவி இருக்கு. இப்படி வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அங்க ஒரு சயின்டிஸ்ட் டீமும் வந்திருக்காங்க. அந்த சயின்டிஸ்டும் இங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களோட பிளட் சாம்பிளை எடுத்துட்டு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு உதவி அனுப்புறோம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் அந்த ஹெலிகாப்டர் கிளம்பின உடனே இன்னொரு ஃபிளைட்டும் வருது. இந்த கேம்ப்ல இருக்க எல்லாருக்குமே நமக்கு உதவி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஆரவாரம் பண்ணுவாங்க. ஆனா வந்த ஃபிளைட்ல இருந்து ஒரு பாம்ப போட்டு இந்த இடத்தையே அழிக்கிறானுங்க. அந்த கேம்ப்ல இருந்த ஒருத்தர் கூட உயிர் தப்பிக்கல. இந்த சம்பவம் நடந்து சரியா 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஆர்மி பேஸ்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சாம். இவர் ஆர்மி ஆபீசர் மட்டும் கிடையாது, ஒரு சயின்டிஸ்டும் கூட. வைரஸ்களை பத்தின படிப்பை படிச்சு PhD முடிச்சு டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காரு. அப்போ ஹீரோவோட மேலதிகாரி வந்து ஜாயின் ஒரு ஊர்ல ஒரு வைரஸ் வர இருக்கு, நீ உன்னோட டீமோட அங்க நோயினால பாதிக்கப்பட்டவங்களோட பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு அங்க என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோவும் உடனே அந்த ஊருக்கு தன்னோட டீமோட போய் அங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களோட பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கே வந்து தன்னோட மேலதிகாரி கிட்ட ரிப்போர்ட் பண்றான். ஹீரோ மேலதிகாரியை பார்த்து, அங்க பரவி இருக்க வைரஸ் இது வரைக்கும் நம்ம மனிதகுலம் பார்க்காத ஒண்ணு, இதுக்கான மருந்து கூட நம்ம கிட்ட கிடையாது. அதுவும் இல்லாம அந்த வைரஸ் ரொம்பவே ஈஸியா காத்து மூலியமாவே மத்தவங்களுக்கு பரவிடும். அந்த வைரஸ் மட்டும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டா யாராலையும் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது, ஊரே சுடுகாடாயிடும்னு எவ்வளவோ சொல்றான். அதை கேட்ட மேலதிகாரி அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம இங்க இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் இருக்கு, அங்கிருந்து காத்து மூலியமா அந்த நோய் நமக்கு பரவும் நீ சொல்றதை கேட்டா ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. நீ சொல்ற கதையெல்லாம் நம்பி நான் போய் அரசாங்கத்துக்கிட்ட பேச முடியாது. இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு ஒழுங்கா போய் வேலையை பெறுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோவும் மேலதிகாரி சொன்னதை கேட்டு அமைதியா அங்கிருந்து போறான். கட் பண்ணா கலிபோர்னியால காட்டுறாங்க. முதல் சீன்ல பாம்பு வெடிக்கும் போது ஒரு குரங்க காட்டியிருப்பாங்க. அந்த குரங்க பிடிச்சு ஒரு கூண்டுல போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த குரங்குனாலதான் அந்த ஆர்மி கேம்ப்ல இருக்க எல்லாருக்குமே வைரஸ் பரவி அந்த இடத்தையே குண்டு போட்டு கொண்டிருப்பானுங்க. இப்ப அந்த குரங்கையே ஒருத்தன் பிடிச்சு கூண்டுல போட்டு இல்லீகலா பிளாக் மார்க்கெட்ல விக்கலாம்னு முயற்சி பண்றான். இப்படி இந்த குரங்க விக்கலாம்னு முயற்சி பண்றவனும் அனிமல் டெஸ்டிங் யூனிட்ல வேலை பார்க்கிற ஒருத்தன் தான். இப்போ அந்த குரங்குல இருந்த வைரஸ் இவனுக்குமே பரவுது. குரங்கை இன்னொருத்தனுக்கு வித்துட்டு அமெரிக்கால இருக்க போஸ்டன் நகரத்துக்கு போகணும்னு சொல்லி பிளைட் புக் பண்ணி போயிட்டு இருக்கான். பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது இவனோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கும் வரான். ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவனை ரிசீவ் பண்றதுக்காக இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறதுனால முத்தம் கொடுத்து அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்த அந்த வைரஸ் அந்த பொண்ணுக்கும் பரவுது. இதே மாதிரியே அந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் வித்தியாசமான முறையில நோய் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமா ஒரு சயின்டிஸ்ட் அங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் கிடையாது, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்களை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். ஹீரோயின் அந்த குரங்க திருட்டுத்தனமா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். அவன் அந்த நோயினால இறந்தே போயிருப்பான். அவனோட உடம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குரங்க வித்தவன் அதை வாங்கினவன் அவங்க ரெண்டு பேரு, அதோட இந்த குரங்க வித்தவனோட கேர்ள் ஃபிரெண்டு, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் இந்த வைரஸ் பரவி இருக்கு. இவங்க 3 பேரோட உடலையும் முறைப்படி அழிச்சிட்டா போதும் இந்த வைரஸ் அதுக்கப்புறம் பரவாதுன்னு நினைக்கிறாங்க. எதுக்கும் அவனோட உடம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படி அவனோட பிளட் எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த ரத்தம் இருந்த டெஸ்ட் டியூப் கை தவறி கீழே விழுந்து அந்த லேப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் மேல அந்த ரத்தம் பட்டுறது. இப்போ அந்த வைரஸ் இந்த லேப் டெக்னீஷியனாலையும் பரவுது. அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்த கொரோனா மாதிரி காத்துலயே பரவக்கூடிய அளவுக்கு மியூட்டேஷன் ஆகிருச்சு. இதையெல்லாம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஒரு மூவி தியேட்டர் காட்டுறாங்க. அந்த தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு தும்மல் வருது. அந்த தும்மல் போட்டவனுக்கும் அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பான் போல. அந்த ஒரே ஒரு தும்மல் போதும் அந்த தியேட்டர்ல இருக்க எல்லாருக்குமே அந்த வைரஸ் பரவுது. அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் அந்த வைரஸ் ரியாக்ட் ஆகுது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த வைரஸ் ரொம்ப சீக்கிரமாவே பாதிப்புக்குள்ளாகுது. நிறைய பேர் மயங்கி விழுகுறாங்க. இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல அந்த வைரஸ் போயிட்டனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோவும் பாஸ் கிட்ட போய் இதை உடனே தடுத்து நிறுத்தணும், ஏற்கனவே இந்த பிரச்சனை கைமீறி போயிட்டு இருக்கு, இப்போதான் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன ஜாயின்ற ஊருக்கு போய் இந்த வைரஸை என்னால தடுத்து நிறுத்த முடியும், என்ன நம்புங்கன்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோ என்னதான் சொன்னாலும் மேலதிகாரி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. மேலதிகாரியோட பேச்ச கூட கேட்காம அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு திருடத்தனமா ஹீரோ இந்த ஜாயின்ற ஊருக்கு வரும். ஹீரோயினும் ஏற்கனவே இங்கதான் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு
விட்டுட்டு வந்த வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லி எப்படியாவது அந்த வைரஸை கட்டுப்படுத்தி ஆகணும்னு ரொம்பவே முயற்சி பண்றாங்க. அதே சமயம் ஹீரோ இப்ப இங்க இருக்க ஊர்ல வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் அளவு கடந்து போயிடுச்சுன்னு சொல்லி இந்த ஊரோட எல்லையில ராணுவத்தை குமிக்கிறாங்க. இந்த சிட்டில இருந்து யாராவது வெளியில தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலோ இல்ல வெளியில இருந்து இந்த சிட்டிக்குள்ள யாராவது வரணும்னு நினைச்சாலோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள சுட்டு கொல்றானுங்க. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எப்படியாவது மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு உதவியா ஹீரோவோட டீம்ல இருக்க தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த வைரஸுக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க சமயம் ஃப்ரெண்டு உடம்பு முழுக்க கவர் பண்ற மாதிரி ஒரு சூட்டு போட்டு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு சின்ன கவனக்குறைவுனால அங்க இருந்த ஒரு பைப்ல இடிச்சு அவரோட சூட்டு டேமேஜ் ஆகுது. சூட்டு டேமேஜ் ஆனதுனால அந்த வைரஸ் நிறைஞ்ச காத்த அந்த ஃப்ரெண்டு சுவாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே முயற்சி பண்றாங்க. ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு போடப்பட்ட இன்ஜெக்ஷன் தவறுதலா ஹீரோயினோட கையில குத்திடுது. இதன் மூலமா அந்த வைரஸ் ஹீரோயினோட உடம்புக்குள்ளயும் போகுது. கொஞ்ச நாள்ல ஹீரோயினும் இறந்து போயிடுவாங்க. ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும், அவளை சாக விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வைரஸோட ஹோஸ்ட கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ கிளம்புறான். ஹோஸ்ட் அப்படின்னு என்னன்னா வைரஸ் எந்த மிருகத்துல இருந்து முதல்ல வெளியில வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஹீரோவுக்கு அது எந்த மிருகம்னு இது வரைக்கும் தெரியாது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் அந்த அனிமல் டெஸ்டிங் லேப்ல இருந்து தான் வைரஸ் பரவி இருக்குன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா எக்ஸாக்ட்டா எந்த மிருகத்துல இருந்து அந்த வைரஸ் வெளியில வந்திருக்குன்றது ஹீரோவுக்கு தெரியாது. அதனால நேரா அந்த அனிமல் டெஸ்டிங் லேபுக்கே போறான். அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேக்குறான். ஆனா ஹீரோவுக்கு உபயோகப்படுற மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்போ அங்க வேலை பார்க்குற எல்லாரையுமே தனித்தனியா கூட மிரட்டினதுக்கு அப்புறம் தான் முதல் சீன்ல ஒருத்தன் இங்க இருந்த விலங்க திருட்டுத்தனமா கடத்தி பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். இங்க இருக்க யாருக்குமே அது என்ன விலங்குன்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன கூண்டுல வச்சுதான் கொண்டு போனோம், அது மட்டுமே எங்களுக்கு தெரியும், வேற எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த லேபுக்கு ஏதாவது விலங்கு ஆப்பிரிக்கால இருந்து வரணும்னா கண்டிப்பா கப்பல் மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்திருக்கும் போது அதுக்கான பில்லும் இங்க இருக்கும். அந்த பில்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறான். அந்த லிஸ்ட்ல ஏகப்பட்ட விலங்குகளோட பேரும் இருக்கும். கூடவே இந்த லேப்ல உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளோட லிஸ்டும் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வச்சு அந்த கப்பலோட பேரை கண்டுபிடிச்சு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கடல்ல போயிட்டு இருக்க அந்த கப்பலுக்கே போறான். அந்த கப்பல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கோட லிஸ்டும் இந்த லேப்ல இருக்க விலங்குகளோட லிஸ்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா போதும் எந்த விலங்கு இங்க இருந்து மிஸ் ஆயிருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு விலங்கு தான் அந்த லிஸ்ட்ல மிஸ் ஆகியிருக்கு. அப்படி காணாம போன விலங்கு ஒருத்தன் திருட்டுத்தனமா வாங்கி இந்த கப்பல்ல ஏற்றுமதி பண்ணியிருப்பான். அப்படி கொண்டு வந்தவன் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த கப்பலோட கேப்டனும் ஹீரோவை அந்த கப்பலோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வைரஸ் தாக்கப்பட்டு அவனும் இறந்து போயிருக்கான். ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு அவனோட பாடியை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு முட்டு சந்தில போய் தான் நிக்குது. இவன் இறந்துட்டான், இவனுக்கு மட்டும்தான் அது என்ன விலங்குன்னு தெரியும், இதுக்கப்புறம் எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கும் போது கேப்டன் கிட்ட இவன் இந்த கப்பல்ல வேலை செஞ்சிருந்தா இவன் தங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ரூம் கொடுத்துருப்பீங்க, அந்த ரூமை நான் பார்க்கலாமான்னு கேக்குறான். கேப்டனும் அந்த இறந்து போனவனோட ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்க போய் அவனோட ட்ரெஸ் பெட்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அங்க இருந்த கபோர்ட்ல இறந்து போனவன் அந்த குரங்கு கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோ கிடைக்குது. ஹீரோ அந்த குரங்கோட போட்டோவை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போறான். ஹீரோ இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். அதே சமயம் மேலதிகாரியோட ஆபீஸ்ல அவருக்கும் மேல இன்னொரு ஆபீசர் இருப்பாரு. இவரை நம்ம வில்லன்னே வச்சுக்கலாம். வில்லன் மேலதிகாரி கிட்ட வந்து ஹீரோவுக்கும் ஹீரோ கூடயே இருக்க இன்னொரு பிளாக் அமெரிக்கனுக்கும் ஏற்கனவே அந்த வைரஸ் தாக்கிருச்சு, அவங்க வெளியில சுத்திட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து, அவங்கள கண்ணுல பார்த்த உடனே சுட்டு கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறான். ஹீரோவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த டிவி ஸ்டேஷனுக்குள்ள போய் லைவ் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த குரங்கோட போட்டோவை காட்டி இந்த குரங்கின் மூலியமா தான் அந்த வைரஸ் கிருமி வெளியில பரவச்சு, இந்த குரங்கு கிடைச்சா அந்த வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை எங்களால கண்டுபிடிக்க முடியும், நீங்க யாராவது இந்த குரங்க பார்த்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த செய்தி லைவ்ல ஒளிபரப்பாகுது. அந்த நியூஸ ஒரு அம்மாவும் பாக்குறாங்க. அவங்களோட வீடு ஒரு காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு அடிக்கடி காட்டுக்குள்ள போய் ஒரு குரங்குக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவா. அந்த குட்டி பொண்ணோட நோட்ல அவ்வளோ ஒரு குரங்கும் நிக்கிற மாதிரி டிராயிங் பண்ணிருப்பா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணோட அம்மாக்கு ஒருவேளை நியூஸ்ல காட்டின அந்த குரங்கும் நம்ம பொண்ணு போய் தினமும் சாப்பாடு கொடுக்குற குரங்கும் ஒன்னா இருக்குமோன்னு சந்தேகம் வருது. கொஞ்சம் கூட தாமதிக்காம ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஹீரோவும் அந்த பிளாக் அமெரிக்கன் ஃப்ரெண்டும் அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள மறைஞ்சு நின்னுட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட சாப்பாடு கொடுத்து உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த குரங்கு கொடுக்க போகுது. அந்த பொண்ணை பார்த்ததுமே காட்டுக்குள்ள இருந்த அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இப்ப இந்த குரங்க பிடிக்கணும்னா கண்டிப்பா மயக்க ஊசி போட்டு தான் பிடிக்கணும். ஹீரோ கூட இருக்க பிளாக் அமெரிக்கன் கையில மயக்க ஊசி உள்ள துப்பாக்கியை வச்சு ரெடியா இருப்பான். கரெக்டா ஒரு சான்ஸும் கிடைக்கும். அந்த குரங்க சுடலாம்னு நினைக்கும் போது அந்த குரங்க மறைச்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு நின்னுட்டு இருக்கும். இப்ப அந்த குரங்க பிடிச்சே ஆகணும். பிளாக் அமெரிக்கன் ஃப்ரெண்டும் ரொம்பவே கவனமா அந்த குரங்கையே குறிப்பா நின்னுட்டு இருப்பான். இப்ப சுட்டா அந்த குழந்தை மேல போட்டுரும். இருந்தாலும் வேற வழியே இல்ல, அந்த குரங்க இப்ப பிடிச்சே ஆகணும். ஒருவேளை அந்த குரங்கு இப்ப தப்பிச்சு போயிட்டா இவங்களால கியூரை கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பிளாக் அமெரிக்கன் அந்த குழந்தை கொஞ்சம் நகுந்த கேப்பை வச்சு கரெக்டா அந்த குரங்க சுட்டு மயக்கம் போட வைக்கிறாரு. ஒரு வழியா அந்த வைரஸோட ஹோஸ்டும் கிடைக்குது. இந்த குரங்க கூண்டுல போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹெலிகாப்டர்ல போயிட்டு
சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட மேலதிகாரி கிட்ட இந்த மாதிரி நாங்க போஸ்ட கண்டுபிடிச்சிட்டோம். இதை சேஃபா லேபுக்கு கொண்டு வந்தா போதும், ஈஸியா அந்த வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாங்க லேபுக்கு வந்துடுறோம், சயின்டிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்றான். மேலதிகாரிக்கும் ஹீரோ சொல்றது கேட்டு ரொம்பவே சந்தோஷம். எப்படியாவது இந்த வைரஸை அழிச்சா போதும்னு நினைப்பாரு. ஹீரோ மேலதிகாரி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வில்லன் பக்கத்துல நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். மேலதிகாரியை விட இவன் தான் ஹையர் பொசிஷன்ல இருப்பான். அதனால அங்க இருக்க சோல்ஜர்ஸை கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டரை பாம் போட்டு அழிங்கன்னு சொல்றான். அப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு சோல்ஜர், எல்லா வேலையும் எங்ககிட்டயே கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க என்னதான் வேலை செய்வீங்க, முடிஞ்சா நீங்களே போய் ஹீரோ வர அந்த பிளைட்டை பாம் போட்டு கொல்லுங்கன்னு ரொம்பவே நக்கல் பண்ணுவான். வில்லன் இதுல கடுப்பாகி அவனே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஹீரோவை கொல்றதுக்காக 2 பிளைட் எடுத்துட்டு வராங்க. ஹீரோவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி வரும். வில்லன் கவனிக்காத சமயம் ஹீரோ அவனோட ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பாம் அந்த காட்டுக்குள்ள போடுவான். காட்டுல தீ பிடிச்சி எரியும். அதை பார்த்த வில்லனும் ஹீரோட ஹெலிகாப்டர் தான் கிராஷ் ஆகி வெடிச்சிருக்கு போல, ஹீரோ செத்துட்டான்னு சொல்லி அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு ஹைவேல ரொம்பவே தாழ்வா ரோட்ல இருந்து ஒரு பஸ்ஸோட உயரத்துல தான் பறந்துட்டு இருக்காங்க. இதன் மூலியமா ரேடர்லயும் அவங்க மாட்ட மாட்டாங்க. அந்த வழியா மரக்கட்டையில ஏத்திட்டு ஒரு லாரி போகும். அதுக்கு மேலேயே ரொம்பவே தாழ்வா பறந்து அந்த வைரஸ் உருவான சிட்டிக்கே போறாங்க. ஒரு வழியா இந்த குரங்க கொண்டு போய் லெபார்டரியில கொடுத்து இதன் மூலியமா ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சு அங்க இருக்க மக்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த தடுப்பு மருந்தை ஹீரோயினுக்கும் கொடுக்குறான். ஒரு சீக்கிரம் நீ திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவ, எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதலா இருப்பான். அதே சமயம் கட் பண்ணா நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் நேரா பிரசிடென்ட் கிட்ட போய் இந்த வைரஸை குணப்படுத்துறதுக்கு எந்த தடுப்பு மருந்துமே கிடையாது, அந்த வைரஸ் உருவான சிட்டியை பாம் போட்டு அழிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு அந்த நாட்டோட பிரசிடென்ட்டையே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சிட்டி மேல பாம் போடுறதுக்கான ஆர்டரையும் வாங்கிடுறான். இந்த வில்லன் எதுக்காக ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த சிட்டியை பாம் போட்டு அழிப்பன்னு ஒத்த கால நிக்கிறான்னா, இந்த வில்லனோட டீம் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஆப்பிரிக்கால ஒரு மிலிட்டரி கேம்ப் மேல பாம் போட்டு எல்லாரையுமே கொன்றுப்பானுங்க. அது கிட்டத்தட்ட இல்லீகலா தான் பண்ணிருப்பானுங்க. வில்லனோட ஆளுங்க தான் மிலிட்டரி கேம்ப் மேல பாம போட்டு நூத்துக்கணக்கான பேரை கொன்னாங்கன்ற உண்மை நம்ம ஹீரோக்கும் தெரியும். ஹீரோ உயிரோட விட்டா இந்த உண்மையை வெளியில சொல்லிடுவான். நம்ம பண்ண தப்புக்கு நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லி ஹீரோவை மட்டும் தனியா கொன்னா பின்னாடி பிரச்சனையாகும். ஹீரோவை மட்டும் தனியா கொல்ல முடியாதுன்றதால இந்த சிட்டி மேல பாம போட்டு மொத்த சிட்டியையும் அழிக்கும் போது கூடவே ஹீரோவையும் கொன்றலாம். இதுதான் இவங்களோட பிளானே. ஒரே ஒருத்தனை கொல்லணும்னு ஒரு சிட்டியவே அழிக்கிறதுக்கு தயாராகிறானுங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கானுங்க. இந்த சிட்டி மேல பாம் போட போறான்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே பிளாக் அமெரிக்கன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்புறான். இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி பாம் போடக்கூடிய ஆர்டர் கொடுக்கிற பவர் அந்த மேலதிகாரிக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த பாம் போட வேணான்னு தடுக்கலாம்னு முயற்சி பண்றான். அப்படி மேலதிகாரி கிட்ட வாக்கி டாக்கில பேசும்போது ஹீரோவும் மேலதிகாரியும் பேசிட்டு இருக்க அதே சேனல்ல தான் பாமை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க பிளைட்டும் வில்லனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லன் என்ன சொல்றான்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சிட்டி மேல பாம போடுங்கன்னு சொல்றாரு. வில்லன் அப்படி சொல்றது ஹீரோவுக்கும் கேக்குது. அந்த பிளைட்டை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான். அதே சமயம் மேலதிகாரி ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி அந்த பிளைட்டை வந்துட்டு இருக்கிற அந்த பாதைக்கு நேரா நீயும் உன்னோட ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போனா அந்த பாமா அவங்களோட போட முடியாது, நான் சொல்ற மாதிரி பண்ணு, கண்டிப்பா இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லுவாரு. அதை கேட்ட வில்லனும், நீ எனக்கு கீழே வேலை செய்யற, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், நீ ஏன் சுயமா யோசிச்சு எதுவுமே செய்யக்கூடாது, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும்னு மேலதிகாரியை மிரட்டுவான். வில்லன் பேசுனதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம மேலதிகாரியை அவனை பார்த்து, நான் எப்பவுமே நியாயத்தின் பக்கம் மட்டும் தான் நிப்பேன், உனக்கு கீழே வேலை செய்யறன்றதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு செம கெத்து காட்டுவாரு. கட் பண்ணா இங்க ஹீரோவை காட்டுறாங்க. பாம எடுத்துட்டு அந்த பிளைட் நேரா வந்துட்டு இருக்கும். அந்த பிளைட்டுக்கு நேர் எதிரில இவங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ரேடியோல அந்த பிளைட்ல இருக்கவங்க கூட ஹீரோ பேசுவான். நாங்க இந்த வைரஸ்க்கான ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க இந்த சிட்டி மேல பாம் போடுறது தேவையில்லாத வேலை, ஒருவேளை நீ இந்த சிட்டி மேல பாமே போட்டாலும் இந்த மொத்த சிட்டியை அழிச்சிட்டாலுமே கூட இதுக்கு முன்னாடி இந்த சிட்டில இருந்து யாராவது வெளியில தப்பிச்சு போயிருந்தா அவங்க மூலியமா இந்த வைரஸ் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி யாராவது வைரஸோட இந்த ஊரை விட்டு வெளியில போயிருந்தாங்கன்னா அந்த வைரஸ் மற்ற ஊர்களுக்கும் பரவும். நீங்க இப்போ இந்த சிட்டி மேல பாம போட்டு அழிச்சிட்டீங்கன்னா இந்த சிட்டியில இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஆன்டிபயோட்டிக்கும் சேர்ந்து அழிஞ்சிடும். நாளைக்கு இந்த வைரஸ் மத்த சிட்டில வரும்போது அவங்களை குணப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட மருந்தே இருக்காது, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, இந்த சிட்டி மேல பாம் போட வேணாம், தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்கன்னு ஹீரோ எவ்வளவோ கெஞ்சுவான். ஆனா அந்த பிளைட்டை ஓட்டிட்டு வரவங்க தன்னோட மேலதிகாரிக்கு பயந்து தொடர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா வில்லனோட ஆர்டருக்கு பயந்து அந்த பிளைட்டை ஓட்டிட்டு வந்தவங்க பாம்பை ரிலீஸ் பண்றாங்க. பேராஷூட்ல பாம்பும் கீழே வருது. அடுத்த சில நொடிக்கல்ல பாம்பும் கீழே விழுந்து பயங்கரமா வெடிக்குது. என்ன அவ்வளவுதானா, அந்த சிட்டில இருக்க எல்லாரும் அவ்வளவுதானான்னு பார்த்தா இவங்க இப்ப போட்ட பாம்பு அந்த சிட்டி மேல போடல, அந்த சிட்டியை விட்டு தாண்டி ஒரு கடல்ல தான் போட்டிருக்கானுங்க. இப்படி பாம்பு கடல்ல போய் வெடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே வில்லன் பயங்கரமா கத்துறான். அது அந்த பிளைட்டை ஓட்டிட்டு வந்தவங்களும் ஹீரோ ஹெலிகாப்டர்ல எதிரில வந்ததால எங்களால கரெக்டா அந்த சிட்டி மேல பாம்பு போட முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க வச்ச குறி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வில்லனை பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. அதை கேட்ட வில்லனும் ரொம்பவே கோவப்பட்டு
இந்த பாம் மிஸ் ஆகி இருந்தா பரவாயில்ல, நீங்க திரும்ப பேஸுக்கு வாங்க, மறுபடியும் பாம் எடுத்துட்டு போய் அந்த சிட்டி மேல போடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். இது ஏன்னா பக்கத்துல இருந்தே மேலதிகாரி கேட்டுட்டு தான் இருப்பாரு. வில்லன் பேசினதுல கடுப்பாக்கி வாக்கி டாக்கி அவர் வாங்கி, நீங்க எந்த சிட்டி மேலயும் பாம போட தேவையில்ல, திரும்ப பேஸுக்கு வாங்க, வில்லனோட பதவியை நாங்க டீ ப்ரோமோட் பண்றோம், அவர் இனிமே உங்களுக்கு சீஃப் கிடையாது, இவர் பண்ண எல்லா தப்புகளையும் நம்ம நாட்டோட பிரசிடென்ட் கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாரு. வில்லனையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு வழியா ஹீரோ அந்த பாம்ல இருந்து சிட்டியை காப்பாத்துறான். அவன் கண்டுபிடிச்ச கியூரை வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுத்து அந்த நோயிலிருந்து எல்லாரையுமே காப்பாத்துறான். அடுத்த கொஞ்ச நாள்ல மக்களோட வாழ்க்கை பழைய நிலைமைக்கு வருது. இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.